மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசி எந்த ரூட்டில் பயணித்தாலுமே ஒரு ஃபீட் பிரேக்கர் நோ என்ட்ரி அப்படிங்கிறது இருக்குதுன்னா அது மேஷ ராசிக்காரர்களுக்கு தான். எந்த இடத்திலும் ஒரு தடை இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை சுமூகமாக முடிக்கிறோம், ஒரு மன வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக கிடைக்குது அப்படின்றது மேஷ ராசிக்கு வரலாறே கிடையாது. ரகசியம், பரம ரகசியம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்காக இந்த வீடியோ. முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையை தனியாகவே அனாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. நல்ல காசு பணம் அவ்வளோ இருக்குது, ஆனால் அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த வெளியே சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. உதவின்னு போயிட்டு கேட்டால் ஒரு நாள் கூட உதவி பண்ண மாட்டாங்க. இவங்க உதவி பண்ணவங்க இவங்க ஃபோனையே எடுக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்க கூட வந்தவங்க கூட தந்தையார் பெற்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாசங்களை காட்டினாலும் சரி, சுயநலம் அப்படிங்கிற டிக்ஷனரியில் வேர்டு சர்ச் பண்ணி புரிய வைக்கிறாங்க பாருங்கள். அங்கே தாங்க மேஷ ராசிக்கு வாழ்க்கையில் முதல் அடி விழுகிறது. அன்புக்கு ஏங்குறது ராசி எல்லாம் ராசியுமே, ஆனால் இந்த நம்பிக்கை இழந்த ராசி மேஷ ராசி. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காயங்கள் இருக்கிறது என்றால் மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாமே காயங்களாகவே இருக்குதுங்க. யாருமே இவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்ததா சரித்திரமே கிடையாது. அதுவும் மேஷ ராசி பெண்களால் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவித்த சித்திரவதைகள் அதிகம். பெண்களால் அதிகமான ஆபத்தை சந்தித்த ராசியும் மேஷ ராசி தான். ஆனால் பெண்களுக்கு ஆபத்தை சந்தித்து ராசியும் மேஷ ராசி தான். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் ஒரு தனி மனித கௌரவம், அந்த கௌரவத்தை இழந்த ராசி மேஷ ராசி. வேலையில் நியாயம் நேர்மை இருந்தாலும் வேலையை விட்டு வெளியே போகணும் ஓப்பனாக நம்ம காதில் சொன்னதும் இந்த மேஷ ராசிக்கு தான். அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ரகசியம், பரம ரகசியம் மூலமாக 3 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மேஷம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள், யாருடைய பொருளுக்கும் யாருடைய தேவையற்ற பிரச்சனைகளிலும் தலையிடாதவர்கள், மனதில் கண்ணீர் எண்ணம் கொண்டவர்கள், கடவுள் நம்பிக்கை சற்று இல்லாதவர்கள், அதே நேரத்தில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள், தைரியம் அதிகமாக உடையவர்கள், மனசில் பட்டதை அப்படியே பேசப்படக்கூடியவர்கள், உலகம் சுற்றும் வாலிபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் தான். இப்பேற்பட்ட மேஷ ராசிக்காரங்க தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தனக்கு தெரிந்த ஞானத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி தருவதற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. தாங்கிட்ட இருக்கிற காசை கடனாக கொடுக்கக்கூடிய ராசின்னு பார்த்தாலும் மேஷ ராசி தான். அப்பேற்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் அனுபவிக்காமல் இருக்கணும், சின்ன சின்ன தடங்களில் நிறைவேற்றி வெற்றிக்கான பாதைக்கு போகணும் அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளையார் கோவில். சிவகங்கை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு என்ன தசா புத்தி, என்ன தோஷம், என்ன வயசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் மாற்றத்தில் இந்த கோவில் கட்டாயமாக ஏற்படுத்தி தரும். ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா, ஒரு வீட்டோடைய பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்கும், அதற்கு ஒரு கோவிலுக்கு போகணும். அந்த கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில், சிவன் கோவில் தான். இந்த கோவிலின் பெயர் சொர்ணகாளீஸ்வரர் கோவில். கேட்டிங்கனாலே இந்த ஊரில் சொல்லுவாங்க. ஊரில் ஒரு பெரிய சிவன் கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில். ஒரு 3 விஷயங்களை சொல்கிறேன். முதல் விஷயம், பணம் விஷயமா யாருக்கிட்டேயும் எக்காரணத்தை கொண்டும் டீல் வச்சுக்காதீங்க. பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் மட்டும்தான் நீங்கள் முதல்ல அசிங்கப்படுறீங்க. அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படிங்கிறது குறைப்பதற்கு ஒரு வழியை தேடுங்கள். 2வது விஷயம், யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க செய்வாங்கன்னு ஒவ்வொரு நாளையும் கடத்தி விடாதீர்கள். உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா, உங்களுக்கு காலேஜ் வேணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன டியூஷன் வேணும், எப்படி சம்பாதிக்கணும், எங்கே வேலை பார்க்கணும், எந்த பொண்ணு பிடிக்கும், எந்த ஆண் பிடிக்கும், நீங்கள் எந்த வெளிநாடு போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எந்த வீட்டு வாசலில் குடிபெயர வேண்டும் அப்படிங்கிற முதல் கொண்டு உங்களுக்கான அனைத்து முடிவுகளும் வேறு யாரு துணையும் இல்லாமல் நீங்களே தனியாக அந்த முடிவை எடுங்கள். அது 100% வெற்றியை தரும். அதே நேரத்தில் யாராவது ஒருவருடைய அறிவுரையோ இல்லை யாராவது ஒருவருடைய உந்துதலாலேயோ மோட்டிவேஷனாலேயும் உங்களால் முன்னேற முடியும் நீங்கள் நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் சொல்லலாம். ரகசியம், பரம ரகசியம், 3வது முக்கியமான விஷயம், லாஸ்ட் விஷயம் கூட சொல்லலாம். இந்த விஷயம் கட்டாயம் எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபாலோ பண்ணணும்னு கண்டிப்பாக கேட்குறேன். தேவையற்ற அன்பு வைத்து பழகாதீர்கள். உங்களுடைய அன்பு உண்மையானதாக இருக்கும், ஆனால் அந்த அன்பு போலியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இறுதியில் நீங்கள் போலியாகப்படுவீர்கள். உங்கள் அன்பு ஏமாற்றப்பட்டு துரோகத்தை சந்திப்பீர்கள், அசிங்கத்தை சந்திப்பீர்கள், அவமானத்தை சந்திப்பீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள லவ் அப்படிங்கிறது செட் ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க. கரெக்டான நபரை சூஸ் பண்ணிங்க, கரெக்டான வாழ்க்கையை செஞ்சீங்க, உங்கள் லைஃப்பில் தோல் சாய ஒரு நபர்கள் வேணும் சொல்லிட்டு சூஸ் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்படாதீங்க மேச ராசி நேயர்களே. ஏன்னா மேச ராசிக்காரர்களுடைய முக்கியமான காலகட்டங்கள், முக்கியமான மணித்துளிகள் வீணாக போக முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% சொல்கிறேன், இந்த அன்பு. இதில் ஏற்படக்கூடிய தோல்விகள், பிரச்சனைகள், அந்தரங்க ஏமாற்றங்கள் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. உண்மையான பாசம் கிடைக்காத, உண்மையான அன்பு கிடைக்காத, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி இருக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களை ஒரு நாள் ஏமாற்றமடைய செய்கிறது. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பலமான வாழ்க்கை. மேஷம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோடைய அதிபதியுடைய வீடு, சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற வீடு, சனி பகவான் நீச்சம் பெறுகின்ற வீடு. இவ்வளோ வீடை என்னங்க வேணும், இவ்வளோ வீடு இருக்குது என்னங்க வேணும். ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த பவர்ஃபுல் மேஷத்துக்கு கிடைக்குது. லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய ஒவ்வொரு இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மாதத்தில் முதல் நாள், அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு
அவ்வளோ ஒரு சேலஞ்ச் கிடைக்கும். எப்போதும் இதே செல்வ செழிப்புடனும் சீரும் சிறப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.